தமிழகத்தின் மூன்றாவது பெரிய ஏரியாக விளங்கக்கூடிய இந்த கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி ஏரி என்பது கடந்த 25 ஆண்டுகளாக ஏரியில் தண்ணீர் இல்லாமல், அதாவது முற்கள் முளைத்தும் காட்டாமணக்கள் செடிகள் முளைத்தும் தற்போது வறண்டு கிடக்கிறது. இந்த பகுதியில் பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு போராட்டங்களை அந்த பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது குறித்து தற்போது அந்த பகுதியில் உள்ள விவசாயி இருந்து வருகிறார். அவரிடம் ஐயா வணக்கம். இந்த பகுதியில் ஏரி எவ்வளவு பெரிய ஏரிங்க? இந்த இதுல தண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுங்க? இந்த ஏரியினுடைய பரப்பு 1170 ஏக்கர். 25 ஆண்டு காலமாக மழை குறைவின் காரணமாக இந்த ஏரிக்கு தண்ணீர் வரவில்லை. இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? இப்ப ஏன் இப்ப எல்லாம் தூந்து கிடக்குது? இது ஏன் தூர் வரலையா? இப்பொழுது இங்க இருக்கின்ற நிலைமை முழுவதுமாக, அந்த ஏரி முழுவதுமாக முள்சேத்தை மண்டி கிடக்கின்றது. அந்த முள்சேத்தையை பிடுங்கி ஏரிக்கு வருகின்ற அந்த புங்கன் வாய்க்காலை தூர்வாரி மழை காலங்களில் தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் மழை காலங்களில் அதிகம் உபரியாக கடலில் கலக்கும் உபரி நீரை மாயனூர் தடுப்பணையில் இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பஞ்சப்பட்டி ஏரிக்கு குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்கின்ற கோரிக்கையை 25 ஆண்டு காலமாக எங்கள் பகுதி மக்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உண்ணாவிரதம் முதற்கொண்டு, கடை அடைப்பு முதற்கொண்டு, கவன ஈர்ப்பு தீர்மானம் முதற்கொண்டு பல போராட்டங்களை இந்த நிகழ்ச்சி, இந்த பஞ்சப்பட்டி ஏரி தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நடத்தி இருக்கின்றோம். கடந்த 2015 ஆண்டு இன்றைய தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் முடியட்டும் நிகழ்ச்சியின் போது இந்த ஏரியை பார்வையிட்டு நான் நிச்சயமாக இந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வந்து நிரப்புகின்றேன் என்று கூறி, அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் அறிக்கையிலும் வெளியிட்டார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேர்தல் காலங்களில் எம்பி, எம்எல்ஏ காலங்களில் எம்பி தேர்தல் வருகின்ற பொழுதும், எம்எல்ஏ தேர்தல் வருகின்ற பொழுதும் அனைத்து கட்சி வேட்பாளர்களும் நாங்கள் ஏரிக்கு தண்ணி கொண்டு வந்து விட்டுறோம் தான் சொல்லுகின்றார்களே ஒழிய இதுவரை எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடக்கவில்லை. தற்பொழுது இந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு 18 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்டுக்காக அரசாங்கத்தை பொதுப்பணித்துறை கேட்டு கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ஆகிவிட்டது. இன்று வரை 10 பைசா கூட ஒதுக்கவில்லை என்பதை வருத்தத்தோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அது இருக்குது. மற்ற நேரத்தில் இன்னும் இதுக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது. இப்போ சற்று மழை பெஞ்சதுனால இந்த இதில் பச்சையாக இருக்குது. ஆனால் நிலைமை எங்களோட விவசாயத்தை விட்டு போகிற அளவுக்கு தான் இருக்கிறோம். ரொம்ப அடுத்த தலைமுறை நிச்சயமாக கிடையாது. தொழிலாளரும் கிடையாது, யாருமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது இன்றைய சூழ்நிலை. காலப்போக்கில் விவசாயம் இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயா, இப்போ இந்த ஏரியாவில் எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை கிராமங்கள் இந்த ஏரியை நம்பி விவசாயம் பண்ணியிருந்தாங்க? கிருஷ்ணாராபுரம் பகுதியில் ஏறக்குறைய 20 பஞ்சாயத்தில் 17 பஞ்சாயத்தும், தோகமலையில் 20 பஞ்சாயத்து முழுக்கவும், கடவுரில் 7 பஞ்சாயத்தும், ஏறக்குறைய இது ஒரு 50 பஞ்சாயத்துக்களை உள்ளடக்கியும். குறிப்பாக 10 லட்சம் மக்கள் பயனடையக்கூடியது இருக்குது. குறிப்பாக கால்நடை வளர்ப்புக்கு, அடிநீரோட்டத்திற்கு இந்த ஏரி தான் நம்பியிருக்காங்க. இங்கே இருக்கிற விவசாயிகள் இப்போ 100 நாள் வேலை திட்டம் இல்லாத போது மைக்ரேஷன் ஆகக்கூடிய விவசாயிகள் தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. விவசாயம் பொய்த்து போய்விட்டது. 16 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய காவேரி உபரி நீரை சேர்க்க சொல்லி இங்கே இருக்க விவசாயிகள் அரசியல் கட்சிகிட்ட போராட்டம் பண்ணியும், கோரிக்கைகள் மனு கொடுத்தும், வேட்பாளராக வரக்கூடிய வேட்பாளர்கள் உறுதியிட்டு அவர்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தும் கூட இதுக்கு கடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்பது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. இப்ப நீங்க பாத்திருக்கீங்க, வேற யாராரு இங்க வாக்குறுதி கொடுத்தாங்க? இந்த திட்டத்திற்கு தண்ணி கொண்டு வருவதற்கு ஏற்கனவே பழைய காமராஜர் ஆட்சி காலத்துல நடவடிக்கை எடுத்ததா சொல்றாங்க. அது எப்படி இருக்குங்க? அந்த இது இப்ப இருக்குதா நடவடிக்கையில? அது சேலம் பீடுல கிடக்குது. இந்த நடவடிக்கை சேலப்பாளையத்தில், அதாவது கொடுமுடி, சேலப்பாளையம், வெள்ளியணைப்பு, மாவத்தூர், கடவுர், ராமநாதரில் அவர் போட்டது சேலம் பீடுகளில் பெண்டிங் கிடக்குது. ஆனால் இந்த திட்டத்தை யாரும் செய்யல. எல்லா அரசியல் கட்சியிலும் வர்றாங்க. எலெக்ஷன் போது நான் அந்த செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர அனைத்து அரசியல் கட்சியும் இது அதுன்னு சொல்கிறதுக்கே இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்தை யாரும் பயன்படுத்த இது இந்த ஏரி பெருனா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஏக்கர் விவசாயத்துக்கு நல்லா பயனடையும். சரிங்க. இப்ப இந்த அரசு என்ன மாதிரி நடவடிக்கை உடனே எடுக்கணுங்கிறீங்க? பொதுப்பணித்துறை சார்பில் நம்ம நீர்வளம் வழிபாடு கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னும் இந்த பகுதி, கடவுர் பகுதியிலிருந்து வர்ற நீர்வழித்தடத்தை தூய்மைப்படுத்தி இங்கே தண்ணியை சேகரிக்கிறதுக்கான நிலையை ஏற்படுத்தணும். மாயனூர் கதவணையில் தான் அளவுக்கு அதிகமான டிஎம்சி, 1 டிஎம்சி 2 டிஎம்சி அளவுக்கு தண்ணி வெளியே போயிட்டு இருக்குது. அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. 15 கிலோமீட்டர் அளவில் இருக்கிற இந்த பகுதியிலிருந்து
நீர் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கியமான கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் கொடுங்க ஐயா. இப்ப குறிப்பாக காவேரியில வந்து அதிகமாக தண்ணீர் வந்து வெள்ள காலங்களில் வந்து தண்ணீர் நேரா வந்து கடல்ல வந்து வீணா போகுது. அந்த தண்ணியை வந்து இந்த ஏரிக்கு கொண்டு வர்றதுக்கு ஏன் அரசு முயற்சிக்கல, என்ன காரணம் சொல்றாங்க? காரணம்லாம் ஒன்றும் சொல்லலை இதுவரையுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மேடான பகுதி, இந்த மேடான பகுதிக்கு இதனால் வாய்க்காலில் கொண்டு வர முடியாது, பைப் லைன் போட்டு வேணால் கொண்டு வரலாம் அப்படின்னு போன 2019 இந்த பாரிவந்தர் எம்பி அவர்கள் நான் இல்லைன்னா கவர்மெண்ட்டில் பார்த்துறேன், முடியலன்னா என் சொந்த காசு போட்டதாவது செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு போனார். அதையும் அந்த தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதனுடைய முயற்சி இல்லை. இப்போவாவது இந்த முயற்சி எடுத்து இந்த இதில் செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். இப்ப உடனடியாக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா இந்த தண்ணி இங்க நிரப்பலாம்? மேலும் இங்க இருந்து தென் மாவட்டங்களுக்கு பெரிய பெரிய குழாயில கூட்டு குடிநீர் போகுது. ஆனா இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு தண்ணி கொண்டு வரதற்கு ஏன் முயற்சிக்கல? பம்பிங் முறையில் பார்த்தீங்கன்னா காவிரியிலிருந்து ஏறக்குறைய 300 கிலோமீட்டர் தூரத்து அளவுக்கு பம்பிங் முறையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஒரு 16-17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரிக்கு காவிரியிலேருந்து கொண்டு வந்தாங்க, பம்பிங் முறையில் கொண்டு வந்தாங்கன்னா முதலடியாக அந்த தீவிரமான வேலை செஞ்சாங்கன்னா குறுகிய காலத்துக்குள்ள அந்த முறையை திட்டத்தை ஈஸியாக செயல்படுத்தலாம். இன்னொன்று அழகாகவே இந்த மாயனூர் தடுப்பணை பகுதியிலிருந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஏரிக்கு சிமெண்ட் பைப்பு, அதாவது சிமெண்ட் வாய்க்கால் அமைச்சு தண்ணி சேதாரம் இல்லாமல் கொண்டு வர்றதுக்கு சரியான வாய்ப்பு இருக்குது. அது காலம் கடந்து போகும் அல்லது திட்டம் நாளாகுங்கிறத சொல்கிறாங்க அரசியல் தலைவர்கள். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முதல்ல பம்பிங் முறையில் ஒரு ஆண்டு ஒன்றுக்கு போன தடவை 3 டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் இங்கே வறட்சி பஞ்சத்தை தீர்த்த பஞ்சப்பட்டி ஏரி பஞ்சத்தை கொடுக்குற அளவுக்கு ஆகி போச்சு இப்போ மக்களுக்கு. இது வரக்கூடிய காலங்களில் இந்த அரசியல் தலைவர்கள் சரியான கவனம் செலுத்தி இது சரி செய்யலைன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சரியான ஒரு போராட்டத்திற்கு அவர்களே தூண்டுவார்கள் என்கிறது தான் எங்கள் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பும் எண்ணமும் எங்களுடைய கண்டனமும். இல்லைங்க, இப்ப சட்டசபை கூட நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? இந்த சமயத்தில் முதல்வர் அவர்கள் 110 விதியின் கீழ் பம்பிங் முறையில் ஏரிக்கு தண்ணி கொண்டு வருவதற்கு திட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. குறிப்பாக இந்த தமிழகத்தின் 3வது பெரிய ஏரியாக உள்ள இந்த பஞ்சப்பட்டி ஏரி ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுமார் 150 ஆண்டுகள் இந்த பகுதியில் நீராதாரங்கள் பெருகி சுற்று வட்டாரங்கள் 20 பஞ்சாயத்து உட்பட 150 குக்கிராமங்கள் நீராதாரம் பெருகி விவசாயம் 2 போகம் செய்து குடிநீர் மற்றும் கிணற்று பாசனம் மூலமாக சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்து வந்த நிலையில் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பகுதியில் மழை சரிவர பெய்யாத காரணம் மற்றும் மழைநீர் இந்த பகுதியில் சேமிக்க கூடிய நிலையில் இல்லாமல் முட்கள் மற்றும் காட்டாமணக்கு செயல்கள் அந்த பகுதியில் சூழ்ந்து கொண்டு இருப்பதால் தற்போது ஏரியிலிருந்து தண்ணீர் இல்லாமல் இந்த பகுதி விவசாயிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். உடனடியாக 110 விதியின் கீழ் அரசு ஒரு சிறப்பு திட்டம் மூலமாக அறிவித்து இந்த ஏரிக்கு காவேரியிலிருந்து தண்ணீரை கொண்டு வர வேண்டும் மற்றும் ஏரியை தூர்வாரி மழைநீரை சேமிக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது.